டியர் சப்ஸ்கிரைபர், மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கல மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். சாராயத்துக்கு விலை குறைந்து விட்டதா? ஆமாம், சாராயத்துக்கு விலை குறைந்து விட்டது. கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதாச்சும் கடந்த 2023 2024 10ஆம் மாதம் ஒப்பிடுகையில் சாராயத்தின் நுகர்வு வந்து குறைஞ்சிருக்கு. எந்த அளவு நுகர்வு குறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா 9.5 அளவுக்கு வந்து மொத்த சாராய உற்பத்தியில் 9.5 அளவுக்கு வந்து இந்த நுகர்வானது குறைந்திருக்கு. கடந்த 24ஆம் ஆண்டு வந்து அரசாங்கத்துக்கு 29 மில்லியன், அதாவது சாராயத்தின் நுகர்வு குறைஞ்சதால இந்த 29 மில்லியன் வந்து அரசுக்கு நட்டமாகியிருக்கு. மற்றும் கடந்த 2023ஆம் ஆண்டு 28.2 மில்லியன் லீட்டராக இருந்த சாராய உற்பத்தி தற்போது 2027ஆம் ஆண்டு 27.2 லீட்டராக குறைந்திருக்கு. இந்த குறைவுக்கு காரணம் என்ன? கடந்த 2023ஆம் ஆண்டு 167 பில்லியன், அதாச்சும் மில்லியனில் பில்லியன் ரூபாய் வந்து இந்த சாராயத்தால் வந்து வருமானம் வந்திருக்குன்னு நிதியமைச்சு அறிவிச்சிருக்கு. மற்றும் கடந்த 2024 10ஆம் மாதத்துக்கு பிறகு சாராயத்தின் வருமானம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 138 பில்லியன். சாராயத்தால் வருமானம் மட்டும் அரசுக்கு கிடைச்சிருக்கு. இது யார காசு? இந்த சாராயத்தில் வந்து பில்லியன், அந்த காசு யார காசு? அந்த காசு யாருன்னா உங்களோட இந்த வீடியோ பார்க்குற ஒரு குடிமகண்ட காசு தான். நினைச்சு பாருங்கள், அரசாங்கத்துக்கு உங்களால் எவ்வளோ வருமானம் வருதுண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கிறதுக்காக அரசுக்கு கொடுக்குறீங்க. அதுவும் பில்லியன், சும்மா நார்மல் காசு இல்லை, பில்லியன் கணக்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அது யார்? அன்றாடம் கூலி தொழில் செய்கிற ஒரு நபர் இந்த காசு தான். இதனால் சாராயத்தின் வரி 14% அதிகரிக்கப்பட்டதால் ஒன்றும் சாராயத்தை விடலை. இப்படியான சட்டவிரோத மதுபானங்களில் ஈடுபட்டுட்டாங்க. அதனால் உயிருக்கு ஆபத்து வருது. நிறைய பேர் சாகுறாங்க. நிறைய குடும்பங்கள் வந்து இந்த ஒருத்தங்களை நம்பியிருக்கு அந்த குடும்பமே. அந்த நம்பியிருக்க நபர் சட்டவிரோத மதுபானத்தை குடிச்சிட்டு இறக்குறார். இதனால் அந்த குடும்பம் சாப்பாடு இல்லாமல் ரோட்டுக்கு வருது. இப்படியான சட்டவிரோத மதுபானம் உங்களோட ஊர்லேயும் பிழக்கத்தில் இருந்துங்கண்டா போலீஸார் இலக்கமான 119 என்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லி இந்த சட்டவிரோத மதுபானத்தை ஃபுல்லாகவே ஒழிங்க. இதை ஒழிச்சாதான் நம்ம நாட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும். மற்றது வறுமைப்படுற குடும்பங்களுக்கும் விமோச்சனம் கிடைக்கும்.